முதலில் வெற்றி பெறல பெரும்பான்மை கிடைக்காத 108 சீட்டுகளை தனி பெரும் கட்சியாக வென்றெடுத்த தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு எங்களுடைய சார்பில் வாழ்த்துக்கள். என்னுடைய சார்பில் அடுத்தது பாத்தீங்கன்னா, வன்னியர் பேரினத்தை காத்த, வன்னியர்களுடைய வரலாற்றை சரித்திரத்தை மீண்டும் திரும்ப வைத்த என் வன்னியர் என சொந்தங்களுக்கு, வன்னிய இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் என் மனமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கிட்டத்தட்ட இன்னைக்கு அதிமுக 56 இடங்களில் வெற்றி பெறுவதற்கு காரணம் யார் என்று பார்த்தீர்கள் என்றால் வன்னியர் பேரினம். காஞ்சிபுரம், அதே போல கடலூர், தருமபுரி, சேலம், பல இடங்களில் வன்னியர் பெல்ட்ல இன்னைக்கு அதிமுகவை தாங்கி பிடித்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி என்று சொல்லிக் கொள்வதில், மாறுதட்டி சொல்லிக் கொள்வதில் பெருமைப்படுகின்றேன். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கின்றது. கிட்டத்தட்ட 12 லட்சம் வாக்களை பெற்றிருக்கின்றோம். இது வரலாற்று சாதனை. இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்பர் 4 கட்சியாக பாட்டாளி மக்கள் கட்சி விளங்குகின்றது. இந்த பெருமையும் புகழும் ஒவ்வொரு மானமுள்ள, ரோசமுள்ள, வீரமுள்ள, சத்திரித்தனமுள்ள, சாணக்கியத்தனமுள்ள ஒவ்வொரு வீர வன்னியனுக்கும் பொருந்தும். வன்னிய இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் முதியோர்களுக்கும் அனைவருக்கும் வன்னியர்களுடைய வாக்கு என்னைக்குமே ஒரு பட்சமாக நின்று ஒருதலை பட்சமாக வாக்களிக்காமல் இன்றைக்கு நம்முடைய மருத்துவர் சின்னையா அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அனைவரும் ஒருமித்த கருத்தோடு வாக்களித்து கிட்டத்தட்ட 4 வேட்பாளர்கள் வெற்றி பெற செய்து வைத்துள்ளீர்கள். விக்கிரவாண்டியில சிவக்குமார் 69,727 வாக்கள், வாக்கு சதவீதம் 910 வெற்றி. அடுத்தது தருமபுரி திருமதி சௌமியா அன்புமணி, நம்மளுடைய அன்பு சகோதரி 93,713 வாக்கள் பெற்று சதவீதம் பாத்தீங்கன்னா 20,896 வெற்றி. செஞ்சில அன்பு சகோதரர் கணேஷ்குமார் 78,201 வாக்கள், கிட்டத்தட்ட 12,645 வாக்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். ஜெயங்கொண்டத்தில் மாவீரனுடைய வலதுகரமாக இருந்து செயல்பட்டு வந்த வைத்திய அவர்கள் வெற்றி 88,992 வாக்கள், கிட்டத்தட்ட 18,490 வாக்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். நல்ல தருணம் இது நமக்கு. இப்ப நேற்று எலெக்ஷன் முடிந்த பின்பு வெற்றி பெற்ற அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள், வாழ்த்துக்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா, தோல்வியை தழுவிய சொற்ப வாக்களில் 18 தொகுதிகளில் தோல்வியை தழுவியவர்கள் கிட்டத்தட்ட வெற்றி கோட்டை நெருங்கினா அடுத்த முறை நிச்சயமாக அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதிமுக கூட்டணி கட்சியிலிருந்து வாக்களித்தவர்கள் என்னுடைய வாழ்த்துக்களை, நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ ஒரு விஷயத்தை சொல்ல, நமக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. விஜய் கட்சி வெற்றி பெற்ற வாக்கு சதவீதத்தை பார்த்து வெற்றி பெற்றவர்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 108 தொகுதிகள். அதுல இப்ப கூட்டணி இல்லாமல் அவர்களால் ஆட்சி அமைக்க முடியாது. ஏனென்றால் கூட்டணிக்கு தேவையானது 118 மேஜிக் நம்பர். அதுல கவர்னர் நம்மளுடைய சபாநாயகர் ஒண்ணு, அடுத்தது விஜய் 2 தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கின்றார். அந்த 2 தொகுதியில் ஒரு தொகுதி ராஜினாமா பண்ணோம், மீண்டும் ஒருவர் நிக்க வச்சு வர வைக்க வேண்டும். இப்ப சரியான நேரம் நமக்கு. நேற்றிலிருந்து விஜய் கட்சியிலிருந்து பேச்சுவார்த்தை ஜான் ஆரோக்கியசாமி ஐடி சோழமண்டல ஓட்டிலிருந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல் வருகின்றன. நமக்கு இது சரியான நேரம். காற்றுள்ள போதே தூற்றிக் கொள்ள வேண்டும். மருத்துவர் சின்னையா அவர்களுக்கு அன்பான வேண்டுகோளை வைக்கின்றேன். இந்த நேரத்தில் வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீடை கேட்டு அதற்கான உரிமை நமக்கு இருக்கின்றது, கேட்டு பெற வேண்டும். ஜாதிவாரி கணக்கெடுப்பையும் கேட்க வேண்டும். அடுத்தது நம்மளுடைய வெற்றி திருநங்கை அன்பு சகோதரி சௌமியா அன்புமணி அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கேட்டு பெற வேண்டும். அப்படி இருந்தால் நிச்சயமாக நாம் ஆதரவு கரம் நீட்டலாம், இல்லை என்றால் அளிக்கக்கூடாது என்பது என்னுடைய பணிவன்பான வேண்டுகோள். ஏனென்றால் இது நம்மளுடைய காலம். அப்ப பார்த்தா நம்ம 4 சீட்டு மீதி வேற எங்கேயாவது இருந்து விஜய் பெற்றுக் கொள்ளலாம், இல்லை என்றால் அவர்களுக்கு ஆதரவளிக்க தேவையில்லை. நமக்கு யாரு நல்லது செய்கின்றார்களோ அவருக்கு ஆதரவளிக்கலாம் என்பது மாறுபட்ட கருத்துல சின்னையாவுடன் பேசியதாக நமக்கு நம்ப தகுந்த வட்டாரத்தில் செய்திகள் தெரிவிக்கின்றன. ஆனாலும் நமக்கு என்ன அங்கே கிடைக்கின்றது, நமக்கு என்ன முக்கியத்துவம் கிடைக்கிறது, நம் மக்களுக்கு என்ன செய்ய முடியும் என்பதை சின்னையா ஆழ்ந்து யோசித்து தன்னுடைய முடிவை இன்னும் அறிவிக்காமல் இருக்கின்றார் என்ற செய்தியும் கிடைக்கப்பட்டுள்ளது. நிச்சயமாக சின்னையா அதற்கு ஒத்துக்கொள்ள மாட்டார். சின்னையா நம்மளுடைய கோரிக்கை, சௌமியா அன்புமணி அவர்கள், திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் துணை முதலமைச்சர் பதவி வேண்டும். அதே போல வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு 10.5% வேண்டும். அடுத்தது ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்ற நிலை இருந்தால் மட்டுமே கூட்டணிக்கு. இதுல ஒரு பியூட்டி என்னன்னா, நம்மளுடைய
அன்பு சகோதரர் அன்புமணி ராமதாஸ் இன்றளவு பிடி கொடுக்காமல் இருந்து வருகின்றார் என்பது மகிழ்ச்சிகரமான செய்தி. நன்றி. அடுத்தடுத்த வீடியோ பாய் சிவல் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள்.